உண்மையிலே வந்து தமிழர்களின் திருவிழா தான் அதை பார்க்க போகிறோம். ஸோ வந்து நம்மளுக்கு அடுத்தடுத்த வேலைகள்லாம் இருக்குது. ஸோ நேரில் பார்க்க முடியலனாலும் தொடர்ச்சியாக அந்த காணொளிகளை வீட்டில் இருந்து சப்போர்ட் செய்ய தான் போகிறோம். இது வரைக்கும் சீமான் பேசின அத்தனை பேச்சுக்களுக்குமே நம்ம வந்து முழு வீடியோவும் பார்க்குற ஆளுங்க. சும்மா இன்ஸ்டாகிராமில் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு ஃபேஸ்புக்கில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு போகிற ஆளு கிடையாது. என்ன பேசுகிறாருன்னு உன்னிச்சு பார்ப்போம். அதே மாதிரி நாட் ஓன்லி சீமான், எல்லா தலைவர்களையும் பேசுகிற எல்லா விஷயங்களையும் நம்ம முழு காணொளி தான் பார்ப்போம். இது வரைக்கும் ஸ்டாலின் வந்து டாக் டிவியில் எடுத்தோடனே ஒரு விளம்பரம் போடுவாங்களே, அதையும் பார்க்க தான் செய்கிறோம். மற்றபடி அவங்க ஐடி விங்கு அவர் இன்னும் நிறைய நியூஸ் படி கொடுத்ததில்ல. ஸோ அவர் இது பேச கொஞ்சம் குறை. இவங்க வந்து சுத்தமாக பேசுகிறது கிடையாது. எதை கூட மைக்கை தூக்கி அங்கிட்டு போயிருங்கன்றாப்புல. எடப்பாடி பழனிசாமி இப்போ ரீசெண்ட் டைமாக நிறையா இன்டர்வியூ கொடுத்துட்ருக்காரு. அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். அதே போல் விஜயுமே அவர் பேசக்கூடிய முழு காணொலியுமே நம்ம பார்க்குறோம். சும்மா வந்து அவரோட சினிமா டைலாக் மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஸோ வந்து சீமான் பண்ணுற தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுறோம். மக்களின் மாநாடு, அனைவருமே தமிழர்கள் கலந்துக்கூடிய ஒரு மாநாடு. ஸோ உலக தமிழர்கள் எங்கே இருந்தாலும் அந்த மாநாட்டுக்கு வருகை தரணுன்றது நம்மளோட ஆசை. ஸோ வந்து மாநாடு வந்து வெற்றிகரமாக நடைபெற்று மக்களுக்கான ஒரு நல்ல ஆட்சி அமையணுன்றது நம்மளோட கோரிக்கையாக இருக்குது. பவரை காட்டுறது தான். இத்தனை தமிழர்கள் இருக்கோம் அந்த நாட்டில் அப்படின்ட்டு. இப்போ நான் ஆக்சுவலாக வந்து மதுரை, சரிங்களா, இங்கே வந்து நிறையா பார்க்குறோம், நிறைய நேம்ஸ்லாம் பார்க்குறோம். ஸோ வந்து யார் அவங்கன்ற மாதிரி யோசிக்க வைக்கிற விதமாக இருக்குது. பேரே தெரியாத ஆள் பேரெல்லாம் போர்டாக வச்சுருக்காங்க. ஸோ உண்மையிலே தமிழருக்காண்டி குரல் கொடுத்தவங்க, தமிழருக்காண்டி பாடுபட்டவங்க, சுதந்திர போராட்ட தியாகிகள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதுவும் நம்ம தமிழர்கள்ன்ற அந்த உணர்வுப்படி நிறைய பேர், எக்கச்சக்க பேர் இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் முன்னெடுத்தி ஒரு அரசியல் பண்ணுறாரு. நம்மளுக்கு அந்த நேம்ஸ் முக்கியம் இல்லையா? இப்போ நம்ம தாத்தாவோ நம்ம அப்பாவோ பேரோ இருந்தால் நம்மளுக்கு ஒரு கர்வம் இருக்கும் இல்லையா? அதே மணிக்கே அந்த மாதிரி நேம்ஸ் வரணும் நம்மளுக்கு கொஞ்சம் ஆசை. ஆட்சி அமைப்பாருல நம்மளோட சப்போர்ட் இருக்குது. மக்கள் எல்லாரும் ஆதரவு தெரிவித்தா கண்டிப்பாக ஆட்சி அமையும். நம்மளோட ஆட்சியாக தான் இருக்கும். ஸோ வந்து நம்மளோட குடும்ப ஓட்டு, நம்மளோட ஓட்டு, என்னோடய நண்பர்கள் சுற்று வட்டாரம் எல்லாத்துலேயும் நான் வந்து தொடர்ந்து பரப்புரை பண்ணி அண்ணனுக்கு என்ன நம்மளால் என்ன பங்கு செய்ய முடியுமோ அதை நம்ம கொடுத்துக்கிட்டு தான் இருப்போம். மேக்ஸிமம் நான் வந்து கட்சியில் இல்லை, கட்சிக்கு போகிற ஐடியாவும் இல்லை, எந்த கட்சியும் தெரியல. ஆதரவு எந்த கட்சியும் யார் நல்லா அரசியல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஆதரவு கொடுப்போம். சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வந்தால் கலந்துக்கங்க. நல்ல சீமான் நல்லவர் தான், நல்ல பேச்சாளர் தான். ஆனால் சீமான் தனித்தனினா வர மாட்டார். கொஞ்சம் கூட்டணியில் இருந்தால் ஆட்சி பிடிக்கலாம். நல்ல மாநாடு தான், ஒன்றும் சிறப்பாக தான் நடத்துகிறாரு. நல்ல மாநாடு தான். ஒன்றும் மக்கள் வந்து அவர் தனித்து நிற்கிறதால ஓட்டு போட மாட்டாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அவர் கூட்டணியில் தான் ஓட்டு போடுவாங்க கண்டிப்பாக. ஒரு நல்ல கண்ணோட்டமாக பார்க்குறேன். ஒன்றும் எதிர்ப்புலாம் இல்லை. அவர் நல்ல தமிழ் உணர்வு உள்ளவர். வரட்டும். நம்மளோட கருத்து விஜய் வரட்டும் மாதிரி தான். நல்லபடியாக கருத்து, நல்ல கருத்து. அது வரவேற்க வேண்டிய விஷயந்தான். அவர் ஒன்றும் முன்னுக்கு ஜெயிச்சிட முடியாது. விஜய்க்கு ஆதரவு நல்லா ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. ஜெயிக்கிட்டவங்க தான். அதெல்லாம் கொஞ்சம் கேள்வித்தனமாக இருக்குது. அது கொஞ்சம் ஏற்றுக்க முடியாது. மரங்கள் மாநாடு, மக்கள் இன்னும் கடல் மாநாடு, இதெல்லாம் ஏற்றுக்க முடியாத விஷயமா இல்லை. ஓகே, அது ஏற்றுக்கலாம். மக்களோட உள்ள போராட்டம் அதை ஏற்றுக்கலாம். நல்ல விஷயம் தான். நிறைய விஷயத்தை முன்னெடுக்கிறாரு. ஆனால் ரீச் ஆகிறது இன்னும் மக்களுக்கு நேரம் தேவைப்படும். காலம் வருங்காலத்தில் வளரும் வாய்ப்பு இருக்கும். இல்லை அதான் அப்போது இப்போ நிறையா புரிதல் இருக்குது. இளைஞர்கள் வந்து முதல்ல அரசியல் என்னென்னு தெரியாதவங்களும் நிறையா பேரை அவர் பக்குவப்படுத்திட்டு வந்திருக்காரு. சில கோளாறுகள் பேசுகிறார். அவருடைய நிலை வந்து ஒரே நிலையாக இருக்க மாட்டாங்க, தான் பிரச்சனை. ஃபஸ்ட்டு வந்து பெரியார் கொள்கைன்றாரு, அதுக்கப்புறம் முருக பக்தர்ன்றாரு. ஒரு டைம் மாற்றிட்டே இருக்கார் கொள்கையை. அவர் ஒரே ஸ்டடியாக இருந்தாருன்னா ஓரளவு வாய்ப்பு இருக்குது அவருக்கு. முன்னைக்கு இப்போ பரவாயில்ல, பெரிய ஒரு முன்னேற்றம் இருக்குது. இளைஞர்கள் மிகப்பெரிய படை இருக்காங்க. நிறைய பேருக்கு அரசியல் புரிதல் கொடுத்துருக்காரு. பட் அவர் அந்த பெரியார் எதிர்ப்புன்றதுல இருக்கிறது நமக்கு உடன்படலை. மக்களின் மாநாடு நடந்த அப்புறம் தான் சொல்ல முடியும். அதில் என்ன ஒரு எந்த கருத்தை முன்வைக்கிறாரு, என்ன பேச்சு பேசுகிறாருன்னு பார்த்தப்ப தான் நமக்கு தெரியும் அது என்ன விஷயத்துன்னு. அதை வந்து நான் எப்போ என்ன நினைக்கிறது, அது வந்து ஒரு இதில் இருந்தார் பீக்கில். ஆனால் இப்போ சுத்தமாக டவுன் ஆகிட்டார். அவர் ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்க மாட்டார் கரெக்டான ஒரு இதில். ஏன்னா வச்சுங்க, இப்போ டக்குன்னு பார்த்தீங்கன்னா விஜய் வந்து எங்கள் தம்பி அப்படின்றாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து இதில் தற்கொலை கூட்டம் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு இதுலேயே இருக்க மாட்டுறாரு. அதனால் வந்து அது கொஞ்சம் வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அதை பற்றி அவர் மாநாடு போடுறாருன்னு எனக்கு இப்போ தான் தெரியும், நீங்கள் சொல்லி தான். அதனால் நான் அதை பற்றி எதுவும் நினைக்கிறேன். மக்களின் மாநாடு இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ 21 நடத்த போகிறார்ல திருச்சியில், அதை பற்றி கேட்குறீங்களா? அது வந்து நடத்தலாம், ஆனால் அதில் எந்த பிரயோஜனமும் இருக்காது. சரிங்களா? என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அவர் பேச்செல்லாம் எல்லாம் பண்ணலான்னு பார்க்குறாரு. அது பேச்சு வந்து அவருக்கு பேச்சு வந்து ஓட்டாக மாறாது. அது பேச்சாக தான் இருக்கும். அது வந்து ஒன்றும் நடக்காது. அவர் அரசியலை பற்றி பேச்சு நல்லா இருக்குது.
பட் இருந்தாலும் வந்து மக்களுக்கு வந்து அந்த உழைப்புன்றது அவருக்கு கொஞ்சம் கம்மி தான் எனக்கு தெரிஞ்சு. அவரும் நல்ல ஒரு அரசியல்வாதி தான். மக்கள் மாநாடு சீமானும் ஆதரவு உண்டு, டிவிக்கும் ஆதரவு உண்டு. ஏன்னா புதுசாக உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு கொடுக்கும். எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை சீமான். ஸோ வந்தார், தனியாக தான் இருக்கார், அவரோட கொள்கையும் பிடிச்சிருக்கு, தனியாக தான் இருக்கார், இப்போ வரைக்கும் தனியாக தான் இருக்கார். ஸோ அவருக்கான ஒரு சில தொகுதிகளை வந்து அவர் வெற்றி அடைஞ்சாருன்னா இன்னுமே நல்லா தான் இருக்கும். ஸோ அவருக்கான இதுவும் நம்ம கொடுக்கணும்.